நான் போன் பண்ணா எடுக்காம இருக்க மாட்டா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னங்க விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காலும் என்ன பண்றாலும் தெரியலையே. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவ பசங்களோட தானே மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிருக்கா. சின்ன வயசுல இருந்து அவங்களோட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, அவங்களோட அவ பத்திரமா இருப்பா. ரஞ்சனி பசங்க கூட பத்திரமா தான் இருப்பா. எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அத்தனை பேரு முன்னாடி பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நீ எனக்கு மகளே இல்ல வெளிய போட்டு சொல்லிட்டானேம்மா. அதை என்னால தாங்கிக்கவே முடியலம்மா, முடியல. ரஞ்சனி மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். என்னங்க 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 எங்க பப்பு எங்க வச்சிருக்கீங்க? என்னங்க ரூம்ல வச்சிருக்கீங்களா? நான் கொண்டு வரேன். இங்க இருக்கா? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. பாத்துங்க பாத்து. பார்ட்டிங்கிறதுனாலையும் ஏற்கனவே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குங்கிறதுனாலையும் நானும் பேசாம அமைதியா வந்துட்டேன். ஆனா ஆனா நான் அவனை இன்னைக்கு சும்மா விட போறதில்ல. ஐயோ, ரெண்டுல ஒண்ணு செய்யதான் போறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. ரிலாக்ஸ் ஆகுங்க. என்னாச்சு? கூல் டவுன் ஓல்ட் மேன். எதுக்கு இவ்வளவு கோபம்? உங்க ஹெல்த்துக்கு இதெல்லாம் ஆகாது தாத்தா. கோபப்படாம அப்புறம் என்ன உன்னை கொஞ்சுவாங்களா? காலையில இருந்து ஒவ்வொருத்தரும் போன் மேல போன் போட்டு உங்க பையன் நம்ம எதிரி ஏகே வீட்டுல வாட்ச்மேனா நிக்கிறானான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறானுங்க. என்னாலயே அதுக்கு பதில் சொல்ல முடியல. அவருக்கு எப்படி இருக்கும்? அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? சவால் விட்டு தோத்து போனா போதுன்னு விட்டுற வேண்டியதானே. உன்னை யாரா அந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா போய் நிக்க சொன்னா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன ஹரிச்சந்திரன் பரம்பரையா? விஷயம் என்னன்னே தெரியாம தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க ஏகே குடும்பத்தை எதிர்த்து ஜெயிக்கணும்னு பாக்குறீங்க. ஆனா நான் பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏகேவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும். அன்னைக்கு நடந்த பிசினஸ் மீட்ல அவளை பார்த்தப்போதான் எனக்கே தோணுச்சு, ஒண்ணும் இல்ல, இவ்வளவு அழகான பொண்ணு அவருக்கு இருக்கான்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா என்னைக்கோ நான் அவளை அடைஞ்சிருப்பேன். என்னடா உளர்ற? புரியல? ஏகே வீட்டுக்கு மருமகன் ஆக போறேன். டேய், அவன் தாத்தா என் கண்ணத்துல அரைஞ்சி போலீஸ்ல புடிச்சு கொடுத்து நம்ம பிசினஸ் சாம்ராஜ்யத்தை சீல் வைக்கிற அளவுக்கு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினவன்டா அவன். அவன் வம்சமே நமக்கு பரம எதிரி. அவன் வீட்டு பொண்ண புடிச்சிருக்குன்னு சொல்ற? டேய் கமலேஷ், உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஓ எண்ணத்தை முதல்ல மாத்திக்கோ. சூப்பர் கமலேஷ், சூப்பர். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பையன் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கான். வெரி குட் கமலேஷ், நீ கரெக்டான முடிவெடுத்திருக்க. இவன் ஏகேவோட பொண்ணு ரஞ்சினியை கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அவன் நம்ம வீட்டு மருமகளா நம்ம காலடியில கிடக்கணும். அவளை நாம கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணணும். இதை விட ஏகேக்கு வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும்? ஏய், கமலேஷ்,
டேய் என்னடா பண்ற? அவன் உன் அப்பன்டா. ஏய் விடுடா. ஏய் கமலேஷ் விடுன்னு சொல்றாங்க. அவனை விடு. என் அப்பன்னு பாக்குறேன், இல்லைன்னா உன்னை கொன்னுருவேன். என்ன கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்றது பத்தாம என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வரப்போற பொண்ணையும் டார்ச்சர் பண்ணலான்னு பாக்குறீங்களா? ரஞ்சனி என் பொண்டாட்டி. அவளை டார்ச்சர் பண்ற வேலையெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்க கூடாது. நான் ரஞ்சனிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ அவ குடும்பத்துல இருக்கிறவங்களை என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா என் ரஞ்சனி மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது. அவ என் தேவதை. அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சதா? என்னப்பா இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை பார்த்து இப்படி மாறிட்டான். அவன் சொல்றதும் கரெக்ட் தானே? என்ன கரெக்ட்? நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? எனக்கு என்னமோ இது சரியா பால்ல. இன்னைக்கு அவளுக்காக என் கழுத்தை பிடிச்சவன் நாளைக்கு அந்த ஏகே குடும்பத்துக்காக நம்மள தூக்கி எறிஞ்சிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? நாம இப்பவே அவகிட்ட பேசி இத புரிய வைக்கணும். என்னைக்கிட்ட அவன் முடிவு பண்ண விஷயத்துல இருந்து வெளியே வந்திருக்கான். அவன் போக்கலையே விடு. அவன் என் பேரன். அவன் எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணுவான். இம்மா நேரம் ஆச்சே, போனவனுங்கள ஆளை காணோம். என்னங்கடா எல்லாரும் நல்லா வயிற்று துணுட்டு வரீங்களா? நடக்க முடியாம வந்து நிக்கிறீங்க. டீ மெய்யமாடா. வாங்கடா. டேய் என்னங்கடா முழு ஆட்டம் முழுங்கின மலைப்பாம்பு கணக்கா வந்து நிக்கிறீங்க.